தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 17வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. அதாவது 4/6/2024 வந்து பார்த்திங்கன்னா 17வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அந்த 17வது நாள் கவுன்சிலிங் முடிவில் 17வது நாள் கவுன்சிலிங்லேயே ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்டா பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து இன்னும் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. 18வது நாள் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. இன்னும் பிஎஸ்டிஎம் அண்டு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இன்னும் கிடக்கு, அதுக்கு நடக்க போகுது. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வச்சே தெரியுது இந்த வீடியோ வந்து நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஓகேங்களா? அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு மட்டும் தட்டிட்டுருங்க. நல்லா இல்லைன்னா டிஸ்லைக்கை தாராளமாக தட்டி விடுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து 17வது நாள் கவுன்சிலிங்கு. நம்ம மேலே 16 இருக்குது, டேட் மாற்ற மாட்டாங்க. ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமனு, பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் எல்லாம் முடிஞ்சு வச்சு இருக்கிறது பிஎஸ்டிஎம் அண்டு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு. அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 196 இருக்குது. 17வது கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா 29 பேர் கலந்துருக்காங்க, 38 கிடக்கு. அதே மாதிரி எக்ஸர்விஸ்மெண்ட்டில் 57க்கு 3 பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் 52 கிடக்கு. எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 13க்கு 10 கிடக்கு. அப்படியே பிளைண்டு 14க்கு 10 கிடக்கு. ஆர்த்தோ 9க்கு முடிஞ்சு வச்சு எல்லாம். டேஃப்த் 8க்கு 7 கிடக்கு. அதே மாதிரி ஜென்ரல் உமன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 72க்கு 12 பேர் 17வது நாள் கவுன்சிலிங்கில் எடுத்திருக்காங்க, இன்னும் 9 கிடக்கு. டெஸ்டி விடோ 47க்கு 3 பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் 39 கிடக்கு. அடுத்து டெஸ்டி விடோ பிஎஸ்டிஎம் 4 அப்படியே தான் கிடக்கு. மற்றெல்லாம் பிளைண்ட் வந்து யார் எடுக்கல, 3 கிடக்கு. ஆர்த்தோ அதே மாதிரி 1 எடுத்திருக்காங்க, முடிஞ்சு வச்சு. ஆர்த்தோலாம் முடிஞ்சு வச்சு ஜென்ரலில். டேஃப்த் பார்த்திங்கன்னா 4 அப்படியே தான் கிடக்கு. மூல்டா 3 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து பிசி கேட்டகரி ஜென்ரல் பாருங்கள் 609 அது முடிஞ்சு வச்சு, ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 158க்கு அந்த 17வது நாள் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 16 பேர் அன்றைக்கி எடுத்திருக்காங்க, இன்னும் 63 கிடக்கு. அதே மாதிரி எக்ஸர்விஸ்மெண்ட் இது யாருமே எடுக்கல. எக்ஸர்விஸ்மெண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே அன்றைக்கி எடுக்கலை பாருங்கள். பிசியில் உமனில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. பிசி உமன் இது ஜென்ரல் உமன் வந்து முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா 61க்கு 17வது கவுன்சிலிங் 4 பேர் எடுத்துக்காங்க, இன்னும் 26 கிடக்குங்க. 26 கிடக்கு. டெஸ்டி விடோ பார்த்திங்கன்னா 39க்கு 1 முடிஞ்சு எடுத்திருக்காங்க, 37 கிடக்கு. மற்றபடிக்கு டெஸ்டி விடோ பிஎஸ்டிஎம் 7க்கு 7 அப்படியே தான் கிடக்கு. பிளைண்டு 3க்கு 3 அப்படியே தான் கிடக்கு. ஆர்த்தோ வந்து முடிஞ்சு வச்சுங்க. ஆர்த்தோ மேக்ஸிமம் எல்லா கேட்டகரிலையும் முடிஞ்சு வச்சுங்க. டேஃப்த் பார்த்திங்கன்னா 3க்கு 3 அப்படியே தான் கிடக்கு. மூல்டா 6க்கு 6 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எம்பிசி ஜென்ரல் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 126க்கு 17வது கவுன்சிலிங்கில் 15 பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் 50 கிடக்கு. எக்ஸர்விஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 36க்கு 35 கிடக்கு. 1 எடுத்துக்காங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 8க்கு 8 அப்படியே தான் கிடக்கு. பிளைண்ட் அதே மாதிரி 9க்கு 8 கிடக்குங்க. ஆர்த்தோ 9க்கு இன்னும் 3 கிடக்குங்க, 1 தான் எடுத்திருக்காங்க. டேஃப்த் பார்த்திங்கன்னா 9க்கு 9 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து மூல்டா பார்த்திங்கன்னா 10க்கு 10 அப்படியே தான் கிடக்கு. எம்பிசி உமன் பார்த்திங்கன்னா முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 48க்கு 4 பேர் எடுத்திருக்காங்க, 21 கிடக்குங்க. டெஸ்டி விடோ 33க்கு 1 முடிஞ்சு 32 கிடக்கு. டெஸ்டி விடோ பிஎஸ்டிஎம் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. ஆர்த்தோ 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. டேஃப்த் 3க்கு 3 அப்படியே தான் கிடக்கு. மூல்டா 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து பிசிஎம் ஜென்ரல் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 23க்கு 1 தாங்க அன்றைக்கி எடுத்திருக்காங்க, 18 கிடக்குங்க. மற்றபடிக்கு எல்லாமே அப்படியே தான் கிடக்கு, யாரும் கலந்துக்கல. ஓகேங்களா? அடுத்து பிசிஎம் உமன் அந்த இதில் யாருமே எடுக்கலை. ஸ்பெஷல் கேட்டகரி பிசிஎம்மில் பொறுத்தவரை யாருமே இன்னும் எடுக்கலை, அப்படியே தான் கிடக்கு போஸ்டிங் ஃபுல்லாக. எஸ்சிஏ ஜென்ரலும் முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 22க்கு 17வது கவுன்சிலிங்கில் 1 எடுத்துருக்காங்க, 16 கிடக்கு. எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கு. உமன் வரை யாரும் எடுக்கல. உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 எடுத்துருக்காங்க, 9 கொண்டு போய் 7 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. அடுத்து எஸ்சி ஜென்ரல் பாருங்களேன். ஜென்ரல் வந்து முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 95க்கு
8 பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் 50 கிடக்குங்க. எக்ஸரிஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 23க்கு 23 அப்படியே தான் கிடக்கு. மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல, அப்படியே தான் கிடக்கு. எஸ்சி உமன் வந்து ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. உமன் முடிஞ்சு வச்சு உமன் பிஎஸ்டிஎம் 36க்கு 3 தாங்க எடுத்திருக்காங்க, 18 கிடக்குங்க. டெஸ்ட்டு விடோ வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எதுவுமே எடுக்கலை. எஸ்டிலேயே அதே மாதிரி தான். எஸ்டி கேண்டிடேட் 17வது கவுன்சிலில் யாருமே கலந்துக்கிறல, யாருமே வரலை. ஓகேங்களா, யாருமே வரலைன்னா கூப்பிடல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4686க்கு 107 பேர் கலந்துருக்காங்க. இதெல்லாம் 17வது கவுன்சிலில். 16வது கவுன்சிலிங் 107 தான், 17வது கவுன்சில் 107, மீதி 882 கிடக்குங்க. 882. இது எதுக்கு நான் போடுறேன்னு அந்த வீடியோ, இன்னும் எத்தனை நாள் போஸ்டிங் நிற்கும், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஆவரேஜாக கலந்துக்கிறாங்க, அந்த இது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு போடுறோம். ஓகேங்களா. அடுத்து ஜேசிஏ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் கிடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் முடிஞ்சு வச்சு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சு வச்சு. ஜேசிஏல எக்ஸரிஸ்மெண்ட் அது மட்டும் கிடக்கு, மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அப்படியே தான் கிடக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் ஜென்ரலில் ஃபுல்லாக முடிஞ்சுங்க. ஓகேங்களா. ஜேசிஏக்கு மற்ற ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் கிடக்கு. பிசி ஜென்ரலும் முடிஞ்சு வச்சு. பிசி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா கிடக்கு. இப்போ தான் ஜென்ரலே ஆரம்பிக்குதுங்க கேட்டகரியில் ஜேசிஏ பொறுத்தவரை. அதனால தான் சொல்கிறது, பிகாம் படிக்க வைங்க, பிகாம் படிக்க வைங்கன்னு. இப்போ யாராச்சும் படிக்க போனாங்கன்னா கூட பிகாம் படிங்க, அதையும் தமிழில் படிக்க சொல்லுங்கள். 3 வருஷம் முடித்த பிறகு டிஎன்பிசியில் தனியாக கால்ஃபர் பண்ணுறாங்க, ஈஸியாக அடிச்சுட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் 121க்கு 3 தான் முடிஞ்சிருக்கு, 118 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 32க்கு 32 அப்படியே தாங்க, மற்ற எதுவுமே முடியலை, அப்படியே தான் கிடக்கு. பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 50க்கு 10 பேர் எடுத்திருக்காங்க, 17வது கவுன்சிலிங், இன்னும் 40 கிடக்கு. மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எம்பிசி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 91க்கு 3 பேர் எடுத்திருக்காங்க, 88 கிடக்கு. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 தான் எடுத்திருக்காங்க, 24 கிடக்கு. மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எம்பிசி உமன் பார்த்தீங்கன்னா 38க்கு 1 தான் எடுத்திருக்காங்க, 37 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம் 10க்கு 2 எடுத்திருக்காங்க, 8 கிடக்கு. மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலைங்க. கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சதுனால ஒன்றும் செய்ய முடியல. எஸ்சிஏ ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 13க்கு 1 எடுத்திருக்காங்க, இன்னும் 12 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. அதே மாதிரி எஸ்சிஏ உமனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 எடுத்திருக்காங்க, 6க்கு 5 போய் 5 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 2 எடுத்துக்காங்க, 68க்கு 2 போய் 66 கிடக்குங்க. பிஎஸ்டிஎம்மில் 18 கொண்டு போய் 17 கிடக்கு. மற்றபடிக்கு ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கவில்லை. இப்போ தாங்க கேட்டகரியே ஆரம்பிக்குது. ஒவ்வொரு இதுலேயும் இப்போ தான் ஜேசிஎல்லாம் இப்போ தான் ஆரம்பிக்குது. என்னமோ ஃபஸ்ட் நான் கவுன்சிலிங் மாதிரி இப்போ தான் ஆரம்பிக்குது. அடுத்து எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா எஸ்சி உமனில் 2 பேர் எடுத்துருக்காங்க, 25 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 எடுத்துருக்காங்க, 7 கிடக்கு. மற்றபடிக்கு ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. எஸ்டி கேண்டிடேட் யாருமே எடுக்கல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17வது கவுன்சிலிங்கில் 55 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, 55 பேர் எடுத்திருக்காங்க. டோட்டலாக 928க்கு இன்னும் 642 கிடக்குங்க. என்னைக்கு தங்க முடியுது? மேக்ஸிமம் பேக்லாக்கில் போகுங்க. செகண்ட் லிஸ்ட் கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜேசிஏவை பொறுத்தவரை, பிகாம் கேண்டிடேட்ஸ் மட்டும். ஓகேங்களா. அடுத்து ஹச்ஆர்சி இந்து சமய அறநிலைத்துறை, இதுவும் பார்த்தீங்கன்னா நெருங்கி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. இது நான் பையன் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் டயம் ஆயிடுச்சு. இன்னும் எது இதில் எவ்வளோ கிடக்குன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. நான் பையன் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17வது கவுன்சிலிங்கில் 8 பேர் எடுத்திருக்காங்க, 219க்கு 8 பேர் எடுத்து இன்னும் 30 தாங்க கிடக்கு. என்னன்னா இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்குரியது மட்டும்தான் கிடக்கு. பிஎஸ்டிஎம் நெருங்கி முடிஞ்சு வச்சு. நீ எஸ்சி எஸ்சிஏ இந்த இதில் மட்டும்தான் கிடக்கு. மற்றபடிக்கு பிஎஸ்டிஎம்லாம் டோட்டலாக முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. இவ்வளோதாங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.